இன்னைக்கு கூட என் மச்சான் போன்ல பேசினான். மாமா நீங்க போய் பொண்ணை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அடுத்த பிளைட்லயே இந்தியாவுக்கு வந்து இறங்கிடுறேன். பொறுப்பை என்கிட்ட விட்டதுனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க எப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் பழைய 42 மாடல், அவன் என்னடானா 81 மாடல். ஜெனரேஷன் கேப் ஒண்ணு இருக்குல்ல. ஆனாலும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம். அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன். அதான் பொண்ணு. அப்படியா? இதுதான் ரவி அங்கிள். இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்க. என்னப்பா சொல்ற? அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? அது என்ன சமைச்சேன்னா கொஞ்சம் மட்டன் ஃப்ரை பண்ண, மீன் வறுத்து வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு, அவ்வளவுதான். இவ்வளவு நீயே சமைச்சியா? நானும் அம்மாவும் செஞ்சோம். என் பொண்ணு அருமையா சமைப்பா. இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கா. நல்லா வரைவும் தெரியும். கெட்டிக்கார பொண்ணு. பரவாயில்லையே. டிராயிங் மாஸ்டரா போறியா? இல்ல. இப்ப என்னமா படிச்சிட்டு இருக்க? படிப்பு விஷயத்துல மட்டும் அத பத்தி பேசவே கூடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவான்னு இவரை எதிர்பார்த்தாரு. 70% குறையாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். நெப்போலியன் ஃபுல் பாட்டில் பெட். என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு நீயே சொல்லமா? வெக்கப்படாதமா? சொல்லுமா. பரவாயில்ல சொல்லுமா. ஃபெயில் ஆயிட்டேன். அவங்க யாரு? வேணு மாமா சொன்னார்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஓ, நம்ம சுரேஷ் 26 வயசு 5 அடி 4 அங்குலம். ஆமா அவங்கதான். எந்த தைரியத்துல மட்டன் ஃப்ரை மீன் எல்லாம் சமைக்க தெரியும் சொல்ற? நானா இருந்தா எனக்கு சுமாராதான் சமைக்க தெரியும்னு உண்மையை சொல்லிருப்பேன். ஐயோ ராதாக்கா, அவங்க என்ன சமைச்சேன்னு கேட்டாங்க. நானும் அவங்களுக்காக அது இதுன்னு சும்மா பில்டப் பண்ணி விட்டேன். அது புரியல. அவங்க எதுக்கு நம்ம ரேஞ்ச் விட்டு கொடுக்க முடியுமா? சீக்கிரம் வாமா. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சுரேஷ் குடும்பத்தோட எங்க பொண்ணு பார்க்க வருவேன். லட்சுமி, சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கணும். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா நாள் போறதே தெரியாது. பணம் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல. நல்லபடியா நடக்கும்க்கா. என் பொண்ணுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான். கழுத்து நிறைய தங்கமும் அவங்க கேட்கிற எல்லா வரதட்சணையும் கொடுத்து சந்தோஷமா செஞ்சு முடிப்பேன். அம்மா மேரி மாதா, நீதாம்மா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கு பணம் நீதாம்மா கொடுக்கணும். காப்பாத்துமா. என்னம்மா அப்பா இன்னும் வரல? வருவாருமா. இது வந்துட்டாரு. அது வந்து சொல்லு. காந்தி ரோட்ல உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அட ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. தலையில லேசாடி, அவ்வளவுதான். நாங்க பாக்கணும்னா ஒரு வாட்டி அவரை காமிக்க சொல்லுங்க. அது வந்து இப்ப கொண்டு வருவாங்க, அப்ப பாக்கலாம். எங்களுக்கு பயமா இருக்கு. அதாவது இப்படி வந்து உட்காருமா. நீ கூட்டிட்டு வாமா. தைரியமா இருமா. இப்ப கூட்டிட்டு வருவாங்க. பத்ரன் சாரோட தம்பி சிஐ பரதன் வராரு. எப்படி நடந்தது? யாரையும் முக்கியமா பார்க்கணும்னு பிரஸ்ல இருந்து மத்தியானம் போனாரு. அவரை பார்த்துட்டு பஸ்ல திரும்பி வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த ஜீப்காரன் அடிச்சிட்டான்னு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொன்னாங்க. ஜீப்காரன் நிறுத்தாம போயிட்டான். யார் வண்டின்னு தெரியல. டாக்டர் என்ன சொன்னாரு? கையை விரிச்சிட்டாரு. அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல.
செய்த வினை